என்னதான் ஃபேன்சி ஃபுட்டு நிறைய வந்திருந்தாலும் இந்த மாதிரி ஆரோக்கியமான பாரம்பரியமான ஃபுட்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் ஃபேமிலிஸ்லேருந்து நீங்கள் வரைக்கும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பீங்க. வாங்க இப்போ என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ரெசிபிக்கு முழு கோதுமை ஒரு 2.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சோளம் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஊற வைக்காமல் அப்படியே நம்ம தண்ணியில் அலசிட்டு கிரைண்டரில் சேர்த்து அரைக்க போகிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஊற வச்சு கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்து அரைங்க. ஏன்னா இது வந்து ஊற வைக்காமல் அரைக்கிறதுனால கிரைண்டர் ஸ்டக் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி தண்ணி நல்லா அரைஞ்சு வர டைமில் தண்ணி வேணும்னா பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது ரொம்ப நைஸாக அரைக்காமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வலிச்சுட்டு உப்பு சேர்த்து உடனே தோசை ஊற்றிக்கோங்க. செம்ம சூப்பராக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவைப்பட்ட ஒரு 3 மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சுக்கோங்க. அது ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். பூண்டு சட்னியோட சேர்த்து சாப்பிட்டேன், பக்கா காம்பினேஷனோட இருந்தது. இது வந்து சுகர் பேஷண்ட்க்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி இம்யூனிட்டி பவரை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மலச்சிக்கலை சூப்பராக கிளியர் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.